ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருமே மீண்டுமாக வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் ஜெபத்தை குறித்து தியானித்தோம், எதற்காக ஜெபிக்கிறோம் என்கிறதை பற்றி தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த நாட்களிலே வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில விதமான காரியங்களை தியானித்து கொண்டிருந்ததான போது வேதம் எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டது என்கிறதை அநேக விதமான வசனங்கள் நிமித்தமாக அறிந்து கொண்டேன். தேவன் உணர்த்தினதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே அந்த வேதத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்குமே அநேக விதமான வசனங்கள் வேதத்திலிருந்து தெரியும், இந்த வேதம் எது எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஆனாலும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரு 12-13 அம்சங்களை நான் இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு முழுமையாக முடிக்க முடியாது. எனவே வரும் நாட்களில் ஆண்டவர் சித்தமானால் மீதமுள்ளதான அம்சங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருமே சில விதமான புஸ்தகங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் படிக்கிறவர்கள். சில புஸ்தகங்களை படிக்கிறதான போது மிகவும் ஆர்வம் ஊட்டுகிறதாக இருக்கும். அது ஒருவேளை கதை புஸ்தகங்களாக இருக்கலாம், தேவனுடைய வசனத்தோடு கூட ஒப்பிடுகிறதான தியான புஸ்தகங்களாக இருக்கலாம், ஜெப புஸ்தகங்களாக இருக்கலாம், அல்லது மற்ற விதமான பொதுவான புஸ்தகங்களாக இருக்கலாம். சில புஸ்தகங்கள் நம்முடைய கவனத்தை அதிகமாக ஈர்க்கிறதாக இருக்கும். வேதத்திலே பார்க்கும்போது சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 119 வசனம் 140 உம்முடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உம்முடைய வார்த்தையில் நான் அதிகமாக பிரியப்படுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, நாம் படிக்கிறதான இந்த வேதம் அது அப்படியே படித்து அல்லது வாசித்து விட்டு விடுகிறது அல்ல. அந்த வேதம் எது என்கிறதை நாம் அறிந்து கொண்டு அதற்குள்ளதாக நாம் ஜீவிக்கிறதாக இருக்க வேண்டும். எப்படி நாம் அப்படி ஜீவிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தையும் கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அது காட்டுகிறதான வழியிலே நாம் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியினுடையதான முன்னாள் ஒரு வீரர் மோர்னே மோர்க்கல் என்கிறதான ஒரு மனிதர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், நான் எப்போது வீட்டை விட்டு வெளியே கடந்து சென்றாலும் வேத புஸ்தகத்தை நான் எடுத்து சொல்லுவேன், வேத புஸ்தகத்தை எடுக்காமல் நான் எங்குமே சென்றதில்லை என்று சொல்லி. கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் மற்ற தேசங்களுக்கோ நாடுகளுக்கோ அல்லது வேலை பிரகாரமாக பல நாட்கள் பயணம் செய்கின்றதான போது நாம் வேதத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோமா என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்று சொன்னால் இந்த வேதம் ஏதோ ஒரு புஸ்தகம் மாத்திரம் கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த வேதம் அது ஏதோ ஒரு புஸ்தகம் மாத்திரம் கிடையாது, பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தெய்வீக வார்த்தையாக இருக்கிறது. எனவே நாம் இதில் ஆழமாக மூழ்கி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எதற்காக நாம் இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும், எதற்காக இந்த வேதத்தில் நாம் பிரியப்பட வேண்டும்? முதலாவது, இந்த வேதம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, பிதாவின் வார்த்தையாக இருக்கிறது. ஆதியாகமம் 15:1 சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தேவன் ஆபிரகாமை வேறு தேசத்திற்கு என்று சொல்லி அழைக்கிறார், வேறு விதமான காரியங்களுக்காக அவரை அழைக்கிறார். ஆபிரகாமும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறார். ஆனால் பலவிதமான மேடு பள்ளங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறார். அந்த விதமான காரியங்கள் எல்லாம் நடந்ததற்கு அப்புறமாக மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே கடந்து வருகிறதாக இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு ஒரு தனிப்பட்ட விதத்திலே கடந்து செல்லுகிறது. ஏதோ ஒரு குழுவாக அல்ல, அல்லது ஏதோ ஒரு பொதுவான வார்த்தையாக அல்ல, தனிப்பட்ட விதமாக தேவன் ஆபிரகாமோடு கூட இடைப்படுகிறவராக காணப்படுகிறார். நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறதான போது ஏதோ ஒரு பேப்பரிலே எங்கு மூலமாக எழுதி வைத்திருக்கிறதான ஒரு காகிதத்தை நாம் படிக்கிறது இல்லை. நாம் அதை படிக்கும்போது தேவ வார்த்தையாக நாம் படிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்குள்ளதாக கிரியை செய்கிறதாக இருக்கிறது.
நமக்குள்ளதாக பேசுகிறதான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. பில்லி கிரஹாம் என்கிறதான ஒரு ஊழியர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், வேதாகமம் தான் ஒரே புஸ்தகம். அதை வாசிக்கும் போது அதனுடைய எழுத்தாளர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறதை போல உணர்வோம். அநேக புஸ்தகங்கள் காணப்படுகிறது, அநேக எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த புஸ்தகங்களுடையதான எழுத்தாளர்கள் நாம் அதை படிக்கும்போது நம்மோடு கூட இருக்கிறதை உணரமாட்டோம். ஒருவேளை அது படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதை போல தோன்றும், ஆனால் அந்த எழுத்தாளர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணரமாட்டோம். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது இந்த வேதத்தின் ஆசிரியர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்கிறவர்களாக இருப்போம். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்வோம். எனவே நம்முடைய நாளை நாம் ஆரம்பிக்கும் போது அநேக ஜனங்கள் சோசியல் மீடியாக்களிலும், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று சொல்லி தங்களுடைய நாட்களை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த வேதத்தோடும் தேவனோடும் கூட நம்முடைய நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இது பிதாவின் வார்த்தை, தேவ வார்த்தையாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, உயிர்ப்பிக்கின்றதான வார்த்தையாக இருக்கிறது. லூக்கா 8:11 சொல்லுகிறது, அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனமா. இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான உவமை நாம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனிதன் விதைக்க செல்லுகிறார். சில விதை வழி அருகே விழுகிறது, சில விதை பாறையிலே விழுகிறது, சில விதை முட்கள் உள்ளதான இடத்தில் விழுகிறது. ஆனால் மற்ற விதைகள் நல்ல நிலத்தில் விழுகிறது. நல்ல நிலத்தில் விழுகிறதான விதை கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இதில் விதை என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனமாக காணப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தை உயிருள்ளதான வார்த்தை, ஜீவன் கொடுக்கிறதான வார்த்தை, நம்மை வளர வைக்கிறதான வார்த்தை, நம்மை கனி கொடுக்கிறதான வார்த்தை, நம்மை பெருக செய்கிறதான வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறதற்கு நமக்கு ஜீவன் கொடுக்கிறதான வார்த்தையாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த வார்த்தை உலகத்திடமிருந்து வந்த வார்த்தை அல்ல, இந்த உலகத்தை உருவாக்கினவரிடமிருந்து வந்த வார்த்தையாக காணப்படுகிறது. இது ஏதோ இதை படித்து அப்படியே விட்டுவிடுகிறதான வார்த்தையும் அல்ல, மாறாக நம்மை மாற்றுகிறதான ஒரு வார்த்தையாகவும் இது காணப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைகளிலே நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே உலர்ந்து போய் இருக்கலாம், வறண்டு போய் இருக்கலாம். ஆனால் இந்த வசனமாகிய வார்த்தை, ஜீவ வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது அது நிச்சயமாகவே நமக்கு ஜீவனை கொடுக்கிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. இந்த வார்த்தை, தேவ வார்த்தை, ஜீவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த வார்த்தை ராஜ்யத்தினுடைய வார்த்தையாக இருக்கிறது. மத்தேயு 13:19 சொல்லுகிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம். உலகத்தின் அரசாங்கங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகமாக காணப்படுகிறது. அந்த பரலோக ராஜ்யத்தினுடையதான வார்த்தையை நம்முடைய மனதிலே நாம் எப்போதும் உட்கொள்ளுகிறதாக நாம் காணப்பட வேண்டும். உலகத்தின் வார்த்தைகள் அது மாறுகிறதாக இருக்கும். உலகத்தின் வார்த்தைகள் அநேக நேரங்களிலே நம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். உலகத்தின் ராஜ்யங்கள் அது மாறுகிறதாகவும் இருக்கும். ஆனால் இந்த ராஜ்யத்தின் வார்த்தை, இந்த ராஜ்யத்தை ஆளுகிறதான ராஜா எப்போதும் நிரந்தரமானதாகவும் நிரந்தரமானவராகவும் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டியதான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தினுடையதான வார்த்தையிலே நாம் ஜீவிக்கின்றோமா, அல்லது ராஜ்யத்தினுடையதான வார்த்தையில் நாம் வாழுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நான்காவது பார்க்கும்போது, இந்த வார்த்தை ரட்சிப்பை கொடுக்கிறதான வார்த்தை, ரட்சிப்பினுடையதான வார்த்தையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 14:26 சொல்லுகிறது, சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஏதோ ஒரு சில விதமான
என்கரேஜ் பண்ணுகிறதான வசனம் மாத்திரமல்ல, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதான ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் பார்க்கிறதான போது தேவனுடையதான முக்கியமான திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை ரட்சிக்கும் வண்ணமாகவும் இந்த உலகத்தை மீட்கும் வண்ணமாகவுமாக இருக்கிறது. டிஎல் மூடி என்கிறதான தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லுகிறார், இந்த வேதாகமும் ஒரு தகவலுக்காக மாத்திரம் அல்ல, ஆனா நம்முடைய மறுரூபத்திற்காக கொடுக்கப்பட்டது. இதுல இருக்கிறதான அந்த தகவல்கள் எல்லாமே நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக மாத்திரமல்ல, நம்மை மறுரூபப்படுத்துகிறதாகவும் நம்மை ரட்சிக்கின்றதாகவும் காணப்படுகிறது. ஒரு மருத்துவர் தன்னுடைய நோயாளிக்கு மருந்து மாத்திரைகளை எல்லாம் எழுதி கொடுக்கும் போது அவருடைய டைம் பாஸ்க்காகவோ அல்லது ஏதோ ஒரு வருமானத்திற்காக மாத்திரமோ அவர் கொடுக்கிறவர் அல்ல. அந்த நோயாளி அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்கிறதான எண்ணத்திலே அந்த மருத்துவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வேதம் ஏதோ நாம் படிக்கும்போது நேரம் போகிறது, அல்லது சில பேர் சொல்லுவார்கள் அதை படிக்கும்போது எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்லி, அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. நம்முடைய மறுரூப வாழ்க்கைக்காகவும் நம்முடைய நல் வாழ்க்கைக்காகவும் மறுசீரமைப்புக்காகவும் ரட்சிப்புக்காகவும் கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. இந்த வார்த்தை நம்மை மறுரூபப்படுத்தும். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை கிருபையினுடைய வார்த்தையாக இருக்கிறது. ரோமர் 3:23, ரோமர் 6:23 இது எல்லாமே பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடையதான கிருபையோ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான இரக்கமாக இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 14:3 சொல்லுகிறது, அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார் என்று சொல்லி. அருமையான தேவஜனங்களே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை நிறைந்த வசனமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அது கிருபையை கொடுத்ததாகவும் இருக்கிறது. தேவனுடைய கிருபையை நாம் பார்க்கும்போது அநேக இடங்களிலே அநேக மனிதர்கள், ஊழியர்கள் அதை தவறாக பிரசங்கிக்கிறதை எல்லாம் நாம் பார்க்க முடியும். அநேக விதமான வீடியோக்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். தேவ கிருபை ஒரு விளையாட்டிற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. தேவ கிருபை மறுபடியுமாக பாவம் செய்வதற்கென்று கொடுக்கப்பட்டது அல்ல. தேவனுடைய கிருபை நம்மீது இரக்கம் வைத்து தயவு கூர்ந்து அளவற்றதான அன்பை அது கொடுத்திருக்கிறதாக இருக்கிறது. எனவே அதை நாம் ஒருபோதும் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, அது வீணடிக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த கிருபை விலை மதிப்புள்ளதாக இருக்கிறது. எனவே நம்மீது காண்பிக்கப்பட்டதான அந்த இரக்கத்தை கிருபையும் நாம் தேவனுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஜான் பனியன் என்கிறதான ஒரு தேவ ஊழியர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், இந்த வேதாகமம் உங்களை பாவத்திலிருந்து காக்கும், இல்லையென்றால் பாவம் உங்களை வேதாகமத்திலிருந்து விலக்கி வைக்கும். நாம் இந்த வேதத்தில் பிரியப்படுகிறவர்களாக இருந்தால் நாம் இந்த உலக பிரகாரமான பாவங்களிலிருந்து விடுபட்டிருப்போம். ஆனால் இந்த வேத வசனத்தை நேசியாதவர்களாக இருந்தால், இந்த வேதத்தை நாம் நேசிக்காமல் உலகத்தோடு கூட நாம் அடிபட்டு கடன் செல்லுகிறவர்களாக இருப்போம். யாரெல்லாம் இந்த தேவனை நோக்கி அழைக்கிறோமோ அவர்களை அவர் சேர்த்து கொள்ளுகிறவராகவும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிற தேவனாகவும் காணப்படுகிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆறாவதாக, இந்த வசனம் வார்த்தை சுவிசேஷ வார்த்தையாகவும் நற்செய்தியாகவும் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 15:7 சொல்லுகிறது, மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படிக்கு தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே முழுவதுமாக துர்செய்தியாக இருக்கிறது, பலவீனமாகிய செய்தி, யுத்தங்கள் என்கிறதான செய்தி, விபத்து என்று சொல்லி பலவிதமான வேதனைகளை உருவாக்குகிறதான செய்திகள் இந்த உலகத்திலே நாம் கேட்கிறோம். ஆனால் இந்த வேதம் நமக்கு கொடுக்கிறதான செய்தி அது மிகவும் நற்செய்தியாக இருக்கிறது. நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்கிறதான ஒரு செய்தியாக இருக்கிறது. நம்மை தேவனுக்காக வாழ வைக்கிறதான ஒரு செய்தியாகவும் இந்த செய்தி காணப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிறதான ஒரு தேவ மனிதர் சொல்லியிருக்கிறார்,
நிறைய நல்ல புஸ்தகங்களை பார்வையிடுங்கள், ஆனால் வேதத்தில் வாழுங்கள். அதாவது நீங்கள் மற்ற புஸ்தகங்களை எல்லாம் படியுங்கள், ஆனாலும் நீங்கள் வாழ வேண்டியது, நடைமுறைப்படுத்த வேண்டியது வேதாகமம் மாத்திரமாக காணப்படுகிறது. இந்த வேத நற்செய்தியை உங்களுடைய வாழ்க்கையிலே எப்போது கடைசியாக பிறருக்கு அறிவித்திருக்கிறீர்கள்? அநேக நேரங்களிலே நாம் அறிவித்திருக்கிறது மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் நாம் எப்போதும் அறிவிக்க வேண்டியது அவசியம். ஹட்சன் டெய்லர் என்கிறதான ஒரு மிஷனரி இவராக சொல்லியிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை இடைக்கால பயன்பாட்டிற்காக மாத்திரமல்ல, அது தினந்தோறும் நம்முடைய பசியை ஆற்றுகிறதான அப்பமாக காணப்படுகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் அதை உட்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களை, நாம் வாழ்கிறதான இந்த உலகத்திலே அநேக விதமான எதிர்ப்புகள், அநேக விதமான பாடுகள், அநேக விதமான தடைகள் காணப்படுகிறது. எல்லாமே மாறி மாறி சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நாம் நடக்கும் போது அது நம்மை நேராக வாழ வைக்கின்றதாக காணப்படுகிறது. எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த புடமிடப்பட்டதான தூய்மையான பரிசுத்தமான வசனத்திலே நான் பிரியமாக இருக்கிறேன். எனவே வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொண்டு சபைக்கு வருகிறவர்களாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அதை இறுக பற்றி கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். வேதாகமத்திலே ஒரு குறிப்பெடுக்கிறதான விசுவாசிகளாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அதிலே ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த வேதத்தை சுமக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு எல்லா வேளைகளிலும் அந்த வேதத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய பிதாவுடையதான வார்த்தை அது சத்திய வார்த்தையாக காணப்படுகிறது. அது விதை மூலமாக நமக்கு ஜீவன் கொடுக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. ராஜ்யத்தின் வார்த்தையாக நம்மை ஆளுகிறதாகவும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதாகவும் நாம் பாவிகளாகவும் துரோகிகளாகவும் இருந்ததான போது கிருபையை நம்மீது அருளி நம்மை மீட்க வைத்ததான ஒரு வசனமாகவும் அது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எனவேதான் இயேசு சொல்லுவார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நாம் அப்பத்தினால் மாத்திரம் வாழுகிறோமா, அது தேவனுடைய வார்த்தையினாலும் நாம் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2ஆம் உலகப் போர் அந்த காலங்களிலே ஒரு வாலிபன், கிறிஸ்தவ வாலிபன் இந்த போரிலே பங்கு பெறும்படியாக கடந்து செல்லுகிறான். அவனுடைய தாயார் அவனை ஜெபம் பண்ணி அந்த யுத்தத்திற்கு அனுப்புகிறார். அவர்கள் அனுப்பும்போது தன்னுடைய பாக்கெட்டிலே வைக்கத்தக்கதான ஒரு வேதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த வேதத்தை அவன் தன்னுடைய சட்டை பையிலே அவன் வைத்து அது ஒவ்வொரு நாளும் அதை படிக்கிறான். அந்த யுத்த டைமிலையும் யுத்தம் நடக்கிறதான போதும் தன்னுடைய பாக்கெட்ல அதை வைத்திருக்கிறார். ஒரு நாள் அந்த யுத்தத்தின் போது ஏவப்பட்டதான அந்த குண்டு அவனுடையதான நெஞ்சிலே படுகிறது. அவன் கீழே விழுகிறான். சற்று நேரம் ஆனதற்கு அப்புறமாக மருத்துவர்கள் அவனை வந்து பரிசோதிக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு எந்த விதமான காயங்களும் படவில்லை. அந்த குண்டு அவனுடைய பாக்கெட்டில் இருந்ததான அந்த வேதத்தை துளைத்தது. கடைசியாக அந்த சங்கீதம் 91 அந்த முதல் வசனம் அதில் தெளிகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லி. அங்கே அவனோடு இருந்ததான ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்தினவர்களாக இருந்தார்கள். அருமையான தேவ ஜனங்களே, வேதத்தை நாம் சுமந்தால் வேதம் நம்மை சுமக்கிறதாக இருக்கும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு பாரம்பரியமாகவோ பழக்க வழக்கமாகவோ மாத்திரம் அதை சுமக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு நம்முடைய அடைக்கலமாகவும் நம்முடைய ஆறுதலாகவும் நம்முடைய வழிநடத்துதலாகவும் இந்த வேதத்தை நாம் சுமந்து நேசிக்க வேண்டும். அதன் பிரகாரமாக வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த வேதம் நம்மை மறுரூபப்படுத்துகிறதாக இருக்கும். ஒருவேளை நமக்கு வேதத்தை படிக்கிறதற்கு நேரம் இல்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்டதான சாக்கு போக்குகள் எல்லாம் மாற்றி வைத்துவிட்டு வேதத்திலே நாம் இணைந்து இருக்கிறவர்களாகவும் படிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடையதான வழியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து அதன் பிரகாரமாக நாம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நாம் நேராக ஓட முடியும். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான அனுகிரகத்தை அவர் பாராட்டுவாராக. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஆண்டவருக்கு சித்தமான இதனுடையதான தொடர்ச்சியாக நாம் அடுத்த வாரத்திலே பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக.
இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதமான வாரமாக உங்களுக்கு அமையட்டும். God bless you. Have a blessed Sunday. Amen.